இது வந்து பிளாஸ்டிக் பை. இப்போ 3 மாதம் கூட ஆகலை. அடிக்கிற வெயிலுக்கு பூரா இப்படி நானூன்னு இதாகி வருது. அதில் வச்சோம்னா அந்த மாதிரி இல்லை. இந்த பை வந்து நல்லா கெட்டியாக ஜீன்ஸ் பேண்ட்டு நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு வருஷம் 2 தடவை நம்ம செடி வச்சு எடுத்தால் கூட ஒன்றும் அசையாது. அதனால் இது நல்லா பெட்டரான ஐடியாவாக எனக்கு தோணுது. எல்லோரும் இந்த மாதிரி வீட்டு தோட்டம் வைக்கிறவங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் வச்சதில் நல்லா இருக்குது. இப்போ அந்த பெருசாக ரெண்டு காலையும் சேர்த்தி மூட்டினதில் இந்த அந்த 2 கால் பேண்ட்டை உள்ளதை நான் மூட்டி இது வந்து பெருசாக இது பண்ணியிருக்கேன். இதில் வெண்டைக்காய் செடி நட்டிருக்கேன். இதில் நல்லா வருது. இதுவும் அதே மாதிரி 2 காலையும் சேர்த்தி மூட்டி பெருசாகவும் நிறைய மண்ணள்ளி செடி வைக்கலாம். இதுவும் இப்படி தான் வச்சுருக்கேன். இந்த 3மே நான் வந்து பேண்ட்டில் 2 காலையும் சேர்த்தி மூட்டி இந்த மாதிரி போட்டிருக்கேன். வெண்டைக்காய் நட்டு இப்போ 20 நாள் ஆச்சு. ரொம்ப நல்லா குளிர்ச்சியாக வருது. இவ்வளோ வெயில், இப்போ சித்திரை மாதத்து வெயில் இவ்வளோ அடித்தாலும் வந்து ஒரு துளி கூட வாடாமல் நல்லா ஈரம் தாக்கு பிடிச்சி வருது செடிக. இனிமேல் இந்த கவர் பைக சிமெண்ட்டு பைகள் எல்லாம் எடுக்கிறத விட இதில் போடலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் பையை ஒழிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி இதுக்கு காட்டனில் போடலாம். ரொம்ப நல்லா வருது. மேல் பக்கம் செடி மட்டும் இருக்கட்டா. இப்போ நட்டு 1 வாரம் தான் ஆச்சு. இதில் கொஞ்சம் பூச்சி அடிச்சிருக்கு. ஆனாலும் நல்லா வருது செடி. தெளிவாக வந்து இவ்வளோ வெயில் அடித்தாலும் நல்லா இந்த காட்டனுங்கிறதுனால தாங்குது. ரோஜா செடி 30 நாள் ஆக போகுது. நல்லா தளஞ்சு வந்து இப்போ பூ நிறைய மொக்கு விட்டுருக்குது. நான் கட் பண்ணி விட்டேன். பெரிய செடியாக வந்துடுச்சு. இன்னும் இந்த வெயிலுக்கு வந்து எல்லாம் சுருண்ட மாதிரி இலையெல்லாம் வந்திருக்கு. பூ பூத்துருக்கு. அப்போ ரெண்டு ரோஸ் காலையில் பறிச்சாச்சு. இப்போ அது ஒன்று மட்டும் செடியில் இருக்குது. இது அரளிப்பூ செடி சாக்கில் தான் வச்சுருக்கோம். இனி வந்து அந்த ஜீன்ஸு அந்த இதுலேயே வைக்கலாம். இதெல்லாம் பூரா இதாகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அந்த இதுக்கு மாற்றிக்கலான்னு அப்படின்ட்டுருக்கேன். மூட்டி அந்த இதுலேயே வச்சிடலாம். அது ரொம்ப பெட்டராக தெரியுது. அரளி செடி வந்து பெருசாக வந்தாலும் அந்த இதில் இது பண்ணிக்கலாம். ஒரு பேண்ட்டை அப்படியே தொட்டி மாதிரியே அதை வேணுனாலும் நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் தைச்சிக்கலாம். அதனால் அதுக்கு மாற்றலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ தான் நல்லா தலைவேறி இருக்குது. நாங்களே பதியம் போட்டு அரளி செடி பூச்செடி வச்சுருக்கோம். இது மருதாணியை கட் பண்ணி விட்டோம். எல்லாம் இப்போ தான் தலைவேறி வருது. இது கற்பூரவள்ளி. இது நல்லா தளைஞ்சி வந்திருக்குது. இது சிறிய நன்மைன்னு சொல்லுவாங்க. இது சுகருக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லோரும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இது சுகருக்கு ரொம்ப நல்லது. நிறைய பிஞ்சுங்க. பப்பாளி அப்போ ஒரு காப்பு காய்ச்சிங்க. இதுலேருந்தே நான் காமிச்சேன். அந்த பப்பாளி வந்து இதுலேருந்தே காய்ச்சிட்டு வந்துச்சு. இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. வளர்ந்து இப்போ மேலே போய் நிறைய பிஞ்சு பூவெல்லாம் விட்டுருக்கு. சரி வெட்டிடலாம் அப்படின்னு பார்த்தோம், இந்த இடத்த யூஸ் பண்ணுறதுக்கோசரம். அப்புறம் காய் இவ்வளோ பார்த்தோன்னே எனக்கு வெட்டுறதுக்கு மனசு இல்லை, விட்டுட்டோம். இப்போ இதுகளையும் வெட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா பூ நிறைய இருக்குது. அப்புறம் சைடில் இடத்துல எல்லாம் ரொம்ப அடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. வேறு செடி வைக்கிறதுக்கு எனக்கு நிழல் அடித்தா செடிக்கு வரமாட்டேங்குது. இதெல்லாம் நான் இது வரைக்கும் போடலாம் அப்படின்னா இந்த பப்பாளி பையன் அவங்க தொல்லை பண்ணுது.
ஆனால் மனசும் வரமாட்டேங்குது. இது 3 பிள்ளைகளாட்டம் நிறைய பழம் காய்ச்சிருக்கு, கொடுத்துருக்குது. அதனால பார்க்கலான்னு சொல்லி விட்டுட்டோம். இந்த தடவை காய்க்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த வெள்ளைப்பூச்சி இதெல்லாம் நிறைய வருதுன்னு சொல்லி எல்லாம் இந்த சோளப்பூச்சி மருந்து அடிச்சுட்ருக்கேன். அப்போவும் இருக்குது. இந்த இதில் எறும்பு நிறைய வச்சதுனால இந்த கத்திரி செடிகள்லாம் இப்போ காய்க்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிடுச்சு. எப்படி இருந்தாலும் வெயிலுக்கு அதுக்கு எறும்புக பூரா இந்த செடியை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஒரு மருந்தை போடணும்.